ஆபிரகாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதுமில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளிச் செய்தாரே. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிற சத்தியத்தை கலாத்தியர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் ஒதுக்கி தள்ளிய சத்தியமே மெய்யான சத்தியம் என்று இந்த வசன பகுதியில் உறுதி பண்ணுகிறார். ஆபிரகாம் எவ்வாறு நீதிமான் ஆக்கப்பட்டார் என்பதை எடுத்துக்காட்டாக சொல்லி விசுவாசத்தினால் மனுஷர் நீதிமான் ஆக்கப்படுவதை உறுதி பண்ணுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு பற்றி கொண்டார். தேவன் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவரை நீதிமானாக ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் மாத்திரமல்ல, விசுவாச மார்க்கத்தார்கள் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டது போல விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் தங்கள் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் யூத மார்க்கத்தாரை மாத்திரமல்ல, பிற ஜாதியாரையும் நீதிமான்கள் ஆக்குகிறார். அவர்களையும் அவர்களுடைய விசுவாசத்தினாலேயே நீதிமான்கள் ஆக்குகிறார். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார். ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டது போல், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக பிற ஜாதியாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். இதனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். புறஜாதி ஜனங்களும் ஆபிரகாமை போலவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தார். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். புறஜாதி ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தினாலேயே விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை விசுவாசியாமல் யாரும் நீதிமான் ஆக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் மனுஷரை சாபத்திற்கு உட்படுத்துகிறது. இது யாரையும் நீதிமான் ஆக்குவதில்லை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் அவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்றால் நாம் எல்லோருமே குற்றவாளிகளாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவுமே இருப்போம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்திற்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்கு உரியதல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றையும் செய்து அவைகளில் நிலைத்திருக்கிறவன் மாத்திரமே நியாயப்பிரமாணத்தினால் பிழைப்பான். அவைகள் அனைத்திலும் ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாகவே இருப்பான். நியாயப்பிரமாணத்திற்கு பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். ஏதாவது ஒரு பகுதியில் கீழ்ப்படியவில்லை என்றாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்தால் நாமும் சபிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை. இது வெளியரங்கமாக இருக்கிறது. இது மறைவான ரகசியம் அல்ல. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட முடியும் என்று எதிர்பார்ப்பது வீணான காரியம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் நமக்கு நீதி கிடைப்பதற்கு பதிலாக சாபமே வருகிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வருகிற சாபத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி இருப்பதாக பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தினால் நாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து விடுதலை பெற முடியும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் நமக்காக சாபமானார். இதுவே கிறிஸ்துவின் வழி. இதன் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக ஒரு புதுமையான வழியை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரே நமக்காக சாபமானார். இதன் மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானதினால் சிலுவையை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் வாக்குத்தத்தத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறார்கள். கலாத்தியா தேசத்தில் உள்ள விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்வதனால் அவர்கள் நீதிமானாக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதினால் மாத்திரமே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்களுக்கு வருகிறது. கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதினால் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். இந்த சிலாக்கியங்கள் எல்லாம் விசுவாசத்தினால் மாத்திரமே உண்டாகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் உண்டாகவில்லை. அப்போஸ்தலர் பவுல் நீதிமானாக்கப்படுவதை பற்றி சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள வேத வசனங்களை இங்கு சாட்சியாக சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினால் மாத்திரமே மனுஷர் நீதிமான் ஆக்கப்பட முடியும். விசுவாசத்தினால் மாத்திரமே ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்ல. நியாயப்பிரமாணத்தை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு நியாயப்பிரமாணத்தை செய்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தில் பிழைக்க வேண்டும் என்பது பொருளாகும். இவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதை தங்கள் ஜீவியத்தில் மாறாத பிரமாணமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு சிறிது மீறி நடந்தாலும் நீதிமானாக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களுக்கு நீதிக்கு பதிலாக சாபமே உண்டாகும். இதனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் அனைவரும்
சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை ஸ்திரமாக இருக்கிறது. மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதினால் தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் ஸ்திரத்தன்மை குறைந்து போகவில்லை. அந்த உடன்படிக்கை வலுவிழந்து விடவில்லை. மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை என்றும் அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதில்லை என்றும் பவுல் இதை விவரமாக சொல்லுகிறார். விசுவாசமானது வாக்குத்தத்தத்திற்கு முந்தியது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார். அவருக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பற்றி எதுவும் தெரியாது. மோசேயின் நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுக்கு 400 வருஷத்திற்கு பின்பு உண்டாயிற்று. மோசேயின் நியாயப்பிரமாணமானது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அவருக்குள் சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தார். தேவனுடைய முன் அறிவிப்பானது ஒரு உடன்படிக்கையாகவும் ஒரு ஏற்பாடாகவும் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லவில்லை, உன் சந்ததிக்கென்று ஒருவரை குறித்தே சொல்லி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சந்ததி. தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி உண்டாயிருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்களை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள ஆபிரகாமுக்கு சந்ததி உண்டாயிருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு சந்ததி உண்டாகவில்லை என்றால் உடன்படிக்கையை யாராலும் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்களை உண்டு பண்ணினார். ஆபிரகாம் மரித்து போனார், தீர்க்கதரிசிகளும் மரித்து போனார்கள். ஆனால் தேவன் மரித்து போகவில்லை. அந்த உடன்படிக்கை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் ஆபிரகாமின் சந்ததியை பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவே அந்த சந்ததி என்று தெளிவுபடுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இன்னும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் உள்ளவர், நித்திய காலமாக ஜீவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து நித்தியமானவராக இருக்கிறபடியினால் தேவன் அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையும் நித்தியமானதாக இருக்கிறது. மோசேயின் பிரமாணம் தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு பிந்தி உண்டானது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினால் சுதந்திரத்தை அருளி செய்திருக்கிறார். பிந்தி வந்த நியாய பிரமாணம் முந்தி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை வியர்த்தமாக்க மாட்டாது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே சுதந்திரத்தை அருளி செய்திருக்கிறார். தேவன் வாக்கு மாறாதவர். தம்முடைய வாக்குத்தத்தத்தில் இருந்து அவர் ஒருபோதும் விலகி சென்றுவிட மாட்டார். மனம் மாறுவதற்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல. தேவனுடைய உடன்படிக்கை நித்தியமானது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த உடன்படிக்கை இன்றும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு 430 வருஷங்களுக்கு முன்பாகவே, அவர் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு முன்பாகவே விசுவாசத்தினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். இது உண்மையான சத்தியம். ஆகையினால் ரட்சிப்புக்கு நியாயப்பிரமாணம் அவசியமற்றதாக இருக்கிறது. இந்த வாக்கியம் யூதருக்கு மிகவும் முக்கியமான சத்தியம். ஏனெனில் ஆபிரகாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டார் என்று யூதரும் விசுவாசிக்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் விருத்த சேதன கட்டளையும் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆபிரகாமின் விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கையை எடுத்து கூறி விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை பவுல் கலாத்தியருக்கு விளக்கி கூறுகிறார். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. இது எல்லா ஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷமாகும். இந்த வாக்குத்தத்தத்தில் பங்கு பெறுகிறவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் விருத்த சேதன கட்டளையையும் நிறைவேற்றாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவது இயலாத காரியம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக
அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண கிரியைக்காரன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். 10 கட்டளைகள், அத்துடன் பண்டிகைகள், சடங்குகள், பலிகள் ஆகிய அனைத்தும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண கிரியைக்காரன் இவை அனைத்தையும் பூரணமாக செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் இனிமேல் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல. நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக விற்கப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் மரண தண்டனையில் இருந்தும் கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணம் நமக்கு சாபமாக இருந்தது. இந்த சாபத்தில் இருந்து மீட்க இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியானார். கிறிஸ்து மரித்ததற்கான காரணங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இது ஒரு வாக்குத்தத்தமாக கூறப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் மீட்பின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியின் மூலமாகவும் நமக்கு வருகிறது. எல்லா ஆசீர்வாதமும் என்று சொல்லும்போது அதில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் அடங்கியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபங்களை இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி அகற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக நமது சரீரங்களில் நாம் சரீர சுகமாதல்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உடன்படிக்கை செய்யும் போது அந்த உடன்படிக்கையை உறுதி பண்ணுவதற்காக அதில் முத்திரை இடுவார்கள். உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் கையொப்பம் இடுவார்கள். 2 அல்லது 3 சாட்சிகளும் அந்த உடன்படிக்கையில் கையொப்பம் இடுவார்கள். இவ்வாறு முறைப்படி செய்யும் போது அந்த உடன்படிக்கை உறுதி பண்ணப்படுகிறது. உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவரும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமின் உடன்படிக்கையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஆகும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு 430 வருஷங்களுக்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். மோசேயின் உடன்படிக்கை ஆபிரகாமின் உடன்படிக்கையை வியர்த்தமாக்கவில்லை. சுதந்திரம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகவில்லை, ஆபிரகாமின் உடன்படிக்கையினாலேயே சுதந்திரம் உண்டாயிற்று.